மிக தெளிவான அரசியல் கொள்கை, தீர்க்கமான போர் தந்திரம், மலைக்க வைக்கும் மக்கள் பலம் என 3 ஆயுதங்களை பயன்படுத்தி பிற்காலத்தில் அவர் நிகழ்த்தி காட்டிய புரட்சி சீனாவை 4000 ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முறையாக ஒரு புதிய திசையில் செலுத்தியது. இன்று சீனா இவ்வளவு கம்பீரமாக உயர்ந்து வளர்ந்து நிற்பதற்கு அந்த ஒற்றை பெயர்தான் அடித்தளம். ஆம், அவர்தான் மாவோ என அழைக்கப்படும் மா சேதுங். வாசிப்பதையே வாழ்க்கையாக கொண்ட மாவோவுக்கு ஒரு வளமான எதிர்காலத்துக்கு எச்சரிக்கை எனும் நூல் அவரிடம் பெரிய பாதிப்பை உருவாக்கியது. சன்யாட்சன் மீது கொண்ட பற்றால் அவரது தலைமையில் புதிய அரசு அமைக்க ஒன்று திரளுவோம் என முதல் முறையாக சுவரொட்டிகள் மூலம் அறைக்கூவல் விடுத்தார் மாவோ. சீனாவில் ஆண்கள் அனைவரும் தலைமுடியை சடை பின்னிக் கொள்ள வேண்டும் என்பது சட்டமாகவே இருந்தது. சடைக்கு பின்னால் இருந்த அடிமைத்தனத்தை அறிந்த மாவோ யாருக்கும் அஞ்சாமல் வகுப்பறைகளுக்கு முன் வந்து தனது போலி சடைகளை வெட்டி வீசினார். சீனாவின் நலன் மீது அக்கறை கொண்டவர்கள் உங்களில் எத்தனை பேர்? அடக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டும் என்ற உத்வேகம் உடையவர்கள் உங்களில் எத்தனை பேர்? அனைவரும் வாருங்கள், சீனாவை மீட்க ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைவோம் என பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிட்டார். மாவோ ஏறி இறங்காத பள்ளிகளும் சந்திக்காத மாணவர்களும் இல்லை. 11 பேர் உதவியுடன் 1921ஆம் ஆண்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவித்தார் மாவோ. ஏகாதிபத்தியம், அடக்குமுறை, நிலப்பிரபுகள் என அனைவருக்கும் எதிரான மாபெரும் போராட்டம் மாவோவின் வழிகாட்டுதலுடன் தொடங்கியது. 1928ஆம் ஆண்டு ரெட் ஆர்மி எனும் செம்படையை உருவாக்கி அவர்களுக்கு போர் பயிற்சிகளை வழங்கினார் மாவோ. ஆளும் அரசாங்கத்தை வீழ்த்த செம்படை மட்டும் போதாது என்பதை உணர்ந்த மாவோ பெரும் திரளான மக்கள் கூட்டத்தையும் திரட்ட முடிவு செய்தார். எழுக, அடிமையாயிருக்க விரும்பாதவர்கள் அனைவரும் வருக, நமது சதையும் இரத்தமும் சேர்ந்து பெரும் சுவரொன்றை எழுப்பும் என புரட்சி கீதங்கள் 8 திக்கும் ஒலித்தது. சீனர்களே, உங்கள் அனைவரையும் விடுவிக்க இதோ செம்படை வந்து கொண்டிருக்கிறது. 20 கோடி சீனர்களும் அடிமை தலைகளை உடைத்துவிட்டு சுதந்திர மனிதர்களாக மாறப்போகிறார்கள். உங்கள் வளர்ச்சிக்கான விதைகளை நாங்கள் தூவிக்கொண்டே வருகிறோம் என உறக்க முழங்கினார். கோமிண்டாங்கை ஆக்ரோஷமாக திருப்பி அடித்து வெற்றி கொண்டது செம்படை. தற்காப்பு என்பதையே போர்க்கலையின் முக்கிய அம்சமாக கொண்டிருந்த சீனர்களுக்கு திருப்பி தாக்குதல் என்கிற மரபு மாவோவிடம் இருந்தே வந்தது. சீன புரட்சியின் திருப்பு முனையாக அமைந்த இந்த நெடும்பயணத்தின் நெடுகிலும் விதைக்கப்பட்ட 50,000 போராளிகள் விடுதலை பெற்ற சீன மக்கள் ஏந்திய கொடிகளில் நட்சத்திரங்களாக ஜொலித்தார்கள். 1949ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி குடியரசு சீனா மக்கள் சீன குடியரசாக கம்யூனிச நாடாக அறிவிக்கப்பட்டது. மக்கள் சீன குடியரசின் முதல் அதிபராக மாவோ பதவியேற்றார். புதிய சீனா மலர்ந்தது. தியானன்மன் சதுக்கத்தில் லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னிலையில் உரையாற்றினார் மாவோ. நான், என் குடும்பம், என் வீடு என நத்தை போல் சுருங்கிக் கொள்ளாமல் என் நாடு, என் சமூகம், என் அரசாங்கம் என அகலமாக சிந்திப்பவர்கள் அரசாங்கத்தின் நண்பர்கள் என கூறினார். தொழிலாளர்களும் விவசாயிகளும் நமது 2 கண்கள். அரசாங்கம் என்று நாம் சொல்வது இவர்கள் இருவரது கூட்டுறவைத்தான். சர்வ அதிகாரங்களும் விவசாயிகள், தொழிலாளர்கள் கூட்டுறவிடம் இருக்கும் என்பார். மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் முன் மக்களிடமிருந்து கற்றுக்கொள். உனக்கு போக மிச்சம் இருப்பது எல்லாமும் இன்னொருவனுடையது என தனது தாரக மந்திரங்களாலும் கம்யூனிச கொள்கைகளாலும் வாழ்ந்த மாவோவை இன்றளவும் உலகம் வியந்து பார்க்கிறது. மக்கள் தலைவராக மக்களுக்கான தேவைகளை அறிந்து அதற்காக களமிறங்கி போராடும் தோழராகவும் வலம் வந்த மாவோ அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தது மட்டுமின்றி காலத்தால் அழிக்க முடியாத சீனாவின் பெருஞ்சுவராகவே இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.